பூமி அழிஞ்சுச்சு. மனுஷங்க வெளியே போக வேண்டியதா போச்சு. ஆனா சில வருஷத்துக்கு அப்புறம் உயிர் பிழைச்சவங்க நம்ம வீட்டை மறுபடியும் உருவாக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. ஆனா பூமி முழுசா மாறிடுச்சு. அணு ஆயுத போர் நடந்து 97 வருஷமாச்சு. அதுல பூமியில இருந்த மனுஷங்க அத்தனை பேருமே சாக போச்சு. பூமி கதிர்வீச்சுல கொதிச்சுட்டு இருக்கு. உயிர் பிழைச்சவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்தவங்க மட்டும்தான். அங்க ஒரு புது வீடு கட்டினாங்க. அதான் ஆர்க். ஆர்க்ல இருக்கிறவங்களுக்கு பூமி மறுபடியும் வாழ சரியாயிடும்னு சொல்லுவாங்க. ஆனா அது கனவு. நிஜம் ரொம்ப கஷ்டம். ஆர்க்ல மக்கள் தொகை ரொம்ப அதிகமாச்சு. சாப்பாடு இல்ல. அதனால சின்ன குற்றத்துக்கு கூட சாகடிச்சிடுவாங்க. கிளார்க் கிரிஃபின் அப்படி ஒரு சிறைவாசி. அவளுக்கும் பூமிக்கு போகணும்னு ஆசை. ஆனா 18 வயசு ஆன உடனே சாகடிச்சிடுவாங்க. 4 மாசம் தான் பாக்கி இருக்கு. ஆனா சிறை காவலாளிங்க திடீர்னு வந்துட்டாங்க. கிளார்க் சாக போறேன்னு நினைச்சா. ஆனா அவங்க அம்மா அப்பி பூமிக்கு போற விஷயத்தை சொன்னாங்க. 100 கைதிகள் ஒரு அபாயகரமான சோதனைக்கு தயாராகிறாங்க. பூமிக்கு அனுப்பப்பட போறாங்க. ஸ்பேஸ் ஷிப் கிளார்க்ல ஏறி அங்கே சான்சலரோட மகன் வெல்ஸ் ஜாகா இருக்கான். கிளார்க்கை ரொம்ப கவனிச்சுக்கிறான். அவளுக்காகவே தன்னையே கைது பண்ணிக்கிட்டான் டேய். ஆனா அவளுக்கு அவன் மேல வெறுப்பு. ஏன்னா அவள் அப்பாவை சான்சலர் சாகடிச்சிட்டாரு. அவள் அம்மா மட்டும் மருத்துவ நிபுணர்னு உயிரோட இருக்கா. பறக்குறதுக்கு முன்னாடி சான்சலர் டோனியஸ் ஜாகா ஒரு வீடியோ அனுப்பியிருக்கான். பூமியில என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாதுன்னு ஒரு பயங்கரமான எச்சரிக்கை. அதனாலதான் கைதிகளை அனுப்புறாங்க. உயிர் பிழைச்சா குற்றங்கள் மன்னிக்கப்படும். ஸ்பேஸ் ஷிப் இறங்க போற இடம் ரொம்ப கவனமா தேர்ந்தெடுக்கப்பட்டது. மவுண்டன் வெதர்ல முன்னாடி ராணுவ முகாம் இருந்த இடம். 300 பேருக்கு போதுமான வசதிகள் இருக்கு. கைதிகளோட வேலை என்னன்னா உயிரோட இருக்கணும். கைக்கடிகாரத்தை அப்படியே போட்டு வச்சுக்கணும். உடல்நிலை விவரங்களை ஆர்க்ஷிப்புக்கு அனுப்ப அது உதவும். ஸ்பேஸ் ஷிப் கிளம்பிடுச்சு. ஆனா 2 கலகக்கார பையன்க சீட் பெல்ட்டை அவிழ்த்துட்டாங்க. விண்கலம் பூமியோட வளிமண்டலத்துக்குள்ள நுழைஞ்சது. அதிரடியா பூமியில தாக்கினது. சீட் பெல்ட் போடாம இருந்த பசங்க எல்லாம் அந்த அதிர்ச்சியில சாக போறாங்கன்னு நினைச்சோம். ஆனா 100 பசங்க உயிரோட இருக்காங்க. 2 அண்ணன் தங்கச்சி ஒக்டேவியாவும் பெல்லாமியும் கடத்தி ஏறி இருந்தாங்க. பெல்லாமி கதவை திறந்தான்னா ஆச்சரியம். பூமி சரியாயிடுச்சு. காத்து சுத்தமா இருக்கு. சுத்தமா மரங்கள் எல்லாம் உள்ளாங்க. சரியான இடத்துல இறங்கல. ஆர்க்கு கொடுத்த சிக்னல் போகாது. ஆனா கைக்கடிகாரங்கள் வேலை பண்றதுனால 100 பசங்கோட உடல்நிலை தெரியுது. கிளார்க் சொல்றா வெதர் மவுண்டன் போகணும்னு. எல்லாரும் சம்மதிக்கல. வெல்ஸ் காயப்பட்டிருக்கான். கிளார்க்கும் ஒக்டேவியாவுக்கும் 3 பசங்க ஃபின், மாண்டி, ஜாஸ்பர் போறாங்க. ஃபின் கிளார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க பயணத்துல அதிசய செடிகளும் விலங்குகளும் காணோம். ஆனா அணுக்கதிர்வீச்சுல அவங்க அனைத்தும் மாறுபட்டு இருக்கு. ஒக்டேவியா 6 கண்டுபிடிச்சா. அல்லாங்கட்டா குளிக்க குதிச்சா. அப்போ ஒரு பேய் ஜீவன் அவளை தாக்கிடுச்சு. ஜாஸ்பர் உயிரை பணயம் வச்சு காப்பாத்தினான். ஒக்டேவியாவுக்கு அவன் மேல நல்லா இருக்கு. சரியா பாருங்கடா. முன்னாடி போற வழியில அலட்டிக் கொள்ளாதீங்க. பேருந்தோட பின்னாடி இருக்கிற விலங்குகளை கூட சண்டை போடாதீங்க. இன்னும் பயணிகள் அதிகாரிகளை மேல சந்தேகம் வச்சிருக்காங்க. நம்ம உயிர் பிழைச்சா இன்னும் சிலர் இறங்கி வந்து மறுபடியும் சிறையில போட்டுடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் சில கைதிகள் தங்களோட கைக்கடிகாரத்தை நொறுக்கிட்டாங்க. அதிகாரிகள் அவங்க சாகுறதுன்னு நினைச்சிடுவாங்கன்னு. வெல்ஸ் அவங்கள தடுக்க முயற்சி பண்ணான். ஆனா அவங்க கேட்கல. அவங்க அப்பா போட்ட கடுமையான சட்டத்தால வெல்ஸ கொல்ல திட்டம் போட்டாங்க. ஆனா அவங்க கட்டாயமா வெல்ஸ் கைக்கடிகாரத்தையும் புடுங்கிட்டாங்க. அரசர் அவரு மகன் சாகுறதுன்னு நினைச்சிடுவார்னு. இதற்கிடையில் உலக கப்பலில் அரசர் காயமடைஞ்சு கிடக்காரு. அவரை கிறுகிறுன்னு சுட்டுட்டாங்க. ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. சஸ்பென்ஷன்ல இருக்கிற பெல்லாமிதான் அதை பண்ணான்னு சந்தேகிக்கிறாங்க. ஆனா அவன் ஏற்கனவே பூமிக்கு ஓடிட்டான். அவன் அம்மா கொல்லப்பட்டதற்கு திட்டமிட்ட பழிவாங்கல். அவன் அம்மாவை அவரு பெண்ணை மறைச்சதுக்காக சாகடிச்சாங்க. 2வது பிள்ளை வைக்க கூடாதுன்னு சட்டம். அரசரை காப்பாத்த அபி அளவுக்கு அதிகமா இல்லாத ரத்தத்தை கொடுத்தாங்க. கொடூரமான கவுன்சிலர் கேன் இதை கண்டுபிடிச்சிட்டான். அபி சாகணும்னு சொல்லிட்டான். அவனுக்கு உலக கப்பலோட மக்கள் தொகை குறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பாக்கியமா அரசர் எழுந்து அபிய காப்பாத்தினாரு. அடுத்த காலை கிளார்க் கூட்டாளிகள் ஆற்றை கடக்க மரக்கிளைகளை பயன்படுத்த முயற்சி பண்றாங்க. ஜாஸ்பர் ஆக்டேவியாவை தன் துணிச்சலால புரட்டி போடணும்னு முதல்ல போறான். அந்த பக்கம் போன உடனே அவன் வெற்றியை கொண்டாட ஆரம்பிக்கிறான். ஆனா அடுத்த நிமிஷமே ஈட்டியால தாக்கப்படுறான். அடடா, இந்த கிரகத்துல அவங்க மட்டும் இல்லன்னு தெரிய வருது. எல்லாரும் தப்பிக்க ஓடுறாங்க. ஆனால் கிளார்க் ஜாஸ்பரோட அலறல் சத்தத்தை கேட்டு அவனை காப்பாத்த திரும்பி ஓடுறாங்க. ஆனா அவன் ஏற்கனவே யாரோடையாவது கூட்டத்தாரால கொண்டு போயிட்டாங்க. எல்லாரும் முகாமிற்கு திரும்பி பெல்லாமியும் கிளார்க்கும் நடந்த சண்டையை நிறுத்துறாங்க. பிறகு பூமியில சில உயிரோட இருக்கிறவங்க இருக்காங்கன்னு, அதுக்கு கிரவுண்டர்ஸ் பேர் வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. கிளார்க் காணாம போன கைச்சங்கிலிகளை கண்டு எல்லாரையும் அலட்சியமாக நடந்துகிட்டதற்காக கடிச்சிக்கிறா. ஆர்க் இறந்து போகுது. மனித இனத்தை காப்பாத்த அவங்கதான் ஒரே நம்பிக்கை. ஆனா பெல்லாமிக்கு வேற கணக்கு. ஆர்க்கோட எல்லா தொடர்பையும் துண்டிச்சு பூமியில புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறான்.
அவன் பக்கம் நிறைய பேர் இருக்கிறதால கிளார்க் அவனால எதுவும் பண்ண முடியல. அவள் சரணடைஞ்சு ஜாஸ்பரை காப்பாத்த முடிவு பண்றாள். வெல்ஸ் மாண்டி அவளை உதவணும்னு நினைக்கிறாங்க. ஆனா மாண்டிக்கு தொழில்நுட்பத்தில நிறைய அனுபவம் இருக்கிறதால அவன் மட்டும்தான் உதவ அனுமதிக்கப்படுறான். செடிகள் அவங்களை இழக்க முடியாது. கிளார்க் பெல்லாமிட்ட கட்டாயப்படுத்தினாங்க துப்பாக்கி இருக்குன்னு சொல்லி. பெல்லாமி சம்மதிச்சான். அந்த பொண்ணோட கைக்கடிகாரத்தை பறிக்க ஒரு வாய்ப்புன்னு நினைச்சு. ஆனா அவன் அப்படி பண்ண போறப்போ ஃபின் வந்து தடுத்து நிறுத்திட்டான். கிளார்க்கை காப்பாத்த அவனும் சேர்ந்துட்டான். கொஞ்சம் நேரம் நடந்தாச்சு. ஆற்றுல குளிச்சுட்டு மறுபக்கம் போயிட்டாங்க. அங்க புதுசா இருந்த ரத்த கரை கண்டாங்க. ஜாஸ்பர் அங்க வந்திருந்தான். கொஞ்சம் தொலைவு போனாச்சு. ஒரு மரத்துல கட்டப்பட்டிருந்த ஜாஸ்பரை கிளார்க் கண்டா. அவ முன்னாடி போனப்போ ஒரு குழியில விழுற மாதிரி ஆயிடுச்சு. அது அந்த நாட்டார் வைத்த ஒரு கூண்டு. ஜாஸ்பரோட காயங்களை சிகிச்சை பண்ணிருந்தாங்க. அவனோட நண்பர்களை கூப்பிட சந்தோஷமா யாருமே அந்த கூண்டுல விழல. ஆனா ஒரு அபாயகரமான விலங்கு திடீர்னு வந்து தாக்கிடுச்சு. வெல்ஸ் உடனே துப்பாக்கியை எடுத்து அந்த விலங்க கொன்னுட்டான். மறுபடியும் முகாமில் பெல்லாமி அவன் ஃப்ரெண்ட் ஆட்டத்தை ஒக்டேவியாவை பார்த்துக்க வச்சிருந்தான். ஆனா ஆட்டம் ஒக்டேவியா சகாயம் விழுந்து அவளோட காதல் தொடங்கிடுச்சு. இதற்கிடையில் ஆர்க்கில ஆப்பி 100 பேரை இன்னும் தொடர்பு வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சான்சலரும் அந்த வேலையை பார்க்க வந்தாரு. ஆனா அவரு வெல்ஸ் இறந்துட்டாரோன்னு சோகத்துல மூழ்கி போன தியோனஸ அடக்கி வைக்கிறா ஆப்பி. இந்த கைக்கடிகார பட்டைகள் சரியா காட்டலாம்னு இல்ல கிளீஸ் இருக்கலாம்னு சாந்தப்படுத்துறா. 24 பசங்க இறந்துட்டாங்கன்னா நம்பவே முடியலையே. அவங்க காயங்களுக்கு சிகிச்சை பண்ணி நிறைய வேலை இருக்குன்னு ஓய்வெடுக்க சொல்றா. அப்பி போன உடனே கேன் வந்து சான்சலரை பாக்குறான். பெல்லமியை பத்தி சொல்றான். ஆனா தியோனஸ் இறந்தாதான் சான்சலர் ஆகணும்னு கேனுக்கே சந்தேகம். கேன் சிரிச்சு விடுறான். தியோனஸ் சரியான முடிவு எடுக்க முடியாத வலுவிழந்தவன்னு கேலி பண்றான். சான்சலர் சிறிது நல்லா ஆனதும் அடுத்த திட்டத்தை பத்தி அதிரடி கூட்டம். உணவு இல்லன்னு மக்களுக்கு தெரிஞ்சா கலவரம்தான். கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ற நேரத்துல அப்பி பசங்க ஏன் இறக்குறாங்கன்னு புரியாம கஷ்டப்படுறா. ரேவன் என்னும் ஒரு இளைஞன் வந்து பசங்க கைக்கடிகார பட்டைகளை அவிழ்க்குறாங்கன்னு சொல்றான். அதே மாதிரி அப்பி கூட்டத்திலையும் சொல்றா. சரி இன்னும் நேரம் வேணும்னு கேக்குறான். பூமி சரியாயிடுச்சுன்னு நிரூபிக்க கேன் சம்மதிக்கல. நேரம் இல்லன்னு கத்தறாங்க. 4 மாசத்து ஆக்சிஜன் தான் இருக்கு. இன்னும் 6 மாசத்துக்கு சாமான் தேவை. இல்லன்னா இன்னும் 200 பேரை கொல்லணும். 4 மாசத்துக்கு அப்புறம் பாதி பேரும் கேனுக்கு பக்கம். தெலோனியஸ் ஓட்டு போட மறுக்கிறான். சட்டப்படி 10 நாள் தள்ளி போச்சு. அப்பி என்னமோ செய்யணும். ரேவனை சீக்ரெட் லேப் கிட்ட கூட்டிட்டு போய் ஒரு ராக்கெட் பண்ண சொல்றா. குறைஞ்சது 320 பேரு ஏறணும். கேன் ஜெயிச்சா அந்த மக்களை கொல்லணும்னு சொல்லுவாங்க. அப்பி பூமிக்கு அனுப்பிடுவா. பூமியில ஜாஸ்பரை கேம்புக்கு கூட்டிட்டு போய் சிகிச்சை பண்றாங்க. பெல்லாமி ஒக்டேவியாவுக்கும் ஆடமுக்கும் காதல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆடத்தை ஒரு மரத்துல முழுசா இரவும் தொங்க விடுறான். ஒக்டேவியா கிட்ட வரவே சொல்றான். ஃபின் விலங்குக்கு வேட்டையாடி கொண்டு வந்திருக்கான். சமைச்சு சாப்பிடுறாங்க. 2 நாள் கழிச்சு சாப்பிடுறாங்க. சந்தோஷம் நீண்ட நாட்கள் இல்லை. கிரவுண்டர்ஸ் அவங்க கேம்பை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜாஸ்பர் உயிருடன் இருக்கிறான். ஆனா அவன் காயத்தோட தொற்று பயங்கரமா அதிகரிச்சிடுச்சு. அவன் அலறிக்கொண்டே இருக்கான். பாருங்க எல்லாரும் சகிக்க முடியாம போயிட்டாங்க. அவன் நண்பர்கள் தவிர. கிளார்க் ஜாஸ்பரை நம்பிக்கை இழக்காதேன்னு சொல்றா. நீர் எடுத்துட்டு வரப்போறா. போற வழியில சின்ன பொண்ணு சார்லட்டை பார்க்கிறா. அவள் பெற்றோர் கொல்லப்பட்டதிலிருந்து கொடிய கனவுகளால அவதிப்படுறா. கிளார்க் அவளை ஆசுவாசப்படுத்தி புது வாழ்க்கைக்கு நிலத்தில் தயாராகுன்னு சொல்றா. அடுத்த நாள் காலை ஒரு பேரழிவு. கடுமையான புளிச்ச புகைக்காட்டை சுற்றி வருது. 2 பேர் சாவிட்டாங்க. அது எல்லாரையும் பயமுறுத்துது. பெல்லாமி ஆர்க்குக்கு யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கிறான். சாப்பாடு பண்ணி எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடிவு பண்றான். ஆடம் ஜோன்ஸ்னு அவன் நண்பர்களை கூட்டி வேட்டைக்கு போறான். போற வழியில சார்லட்டை பார்க்கிறான். புது வாழ்க்கைக்கு சரிபண்ணிக்க முடியாம அவதிப்படுறா. பெல்லாமி சாமி தைரியமா இருன்னு சொல்லி வேட்டைக்கு ஒரு கத்திய கொடுக்கிறான். ஒரு காட்டுப்பன்றியை பார்க்கிறாங்க. ஓடி பிடிக்க போறாங்க. ஆனா புகை அலை வந்துடுச்சு. பெல்லாமி சார்லட்டையும் கூட்டி குகையில ஒளிஞ்சிக்கிறான். ஜோன்ஸும் ஆடமும் அங்கேயே விடப்படுறாங்க. இந்த நேரத்துல கிளார்க் மருந்துன்னு பார்த்தா ஜாஸ்பர் காயத்துல போட்ட மருந்து. அது பாசிங்கிறத வெல்ஸ் கண்டுபிடிச்சிட்டாரு. அட டேய் ஃபின் எங்க இருக்குன்னு சொல்லிட்டான். ஆற்றுக்கு போய் பாசியை எல்லாம் அள்ளி கூட்டிட்டு வந்தாங்க. புகை அலை வந்தாலும் காட்டுல கிடைச்ச காரில ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அப்புறம் ஃபின் ஒரு வைன் பாட்டில் கண்டுபிடிச்சான். கிளார்க்குக்கு கொடுத்தான். கிளார்க் சுத்தி போயிட்டா. வெல்ஸ் நண்பர்களா இருக்கலாமா கேட்டான். கிளார்க் சொன்னா ஒருபோதும் மன்னிக்க முடியாதுன்னு. ஒரு வருஷத்துக்கு முன்ன நடந்ததை நினைச்சுக்கிட்டே இருக்கா. வெல்ஸ் கிளார்க்கோட சூப்பரான ஃப்ரெண்ட். எப்பவும் சேர்ந்துதான் இருப்பாங்க. கிளார்க்கோட அப்பா ஆர்க்ல இருக்கிற ஆக்சிஜன் எல்லாம் சீக்கிரம் தீர்ந்துடும்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டாரு. அது பத்தி மக்களுக்கு சொல்லணும்னு நினைச்சாரு. அவங்க உரிமையாம். ஆனா அப்பாவை அப்படி சொல்ல விடாம அப்பி தடுத்தா. பேனிக் ஆகிடும்னு. கிளார்க் இதையெல்லாம் கேட்டுட்டு வெல்ஸ் கிட்ட சொல்லிட்டா. சில நாள் கழிச்சு அவங்க அப்பா வீடியோ எடுத்து அந்நிய சேனல்ல போட்டுட்டாரு. அதுக்கு முன்னாடி போலீஸ் வந்து கிட்டே கொண்டு போய் சாகடிச்சுட்டாங்க.
கிளார்க் வெல்ஸ் இந்த ரகசியத்தை சான்சலருக்கு சொன்னதால எனக்கு இந்த கஷ்டம்னு கிளார்க் கோவப்பட்டா. அதனால அவங்க நண்பர்கள் இல்லாம போயிட்டாங்க. புகை அடங்கினதுக்கு அப்புறம் காரை விட்டு இறங்கி முகாம் பக்கம் ஓடினாங்க. அப்போதான் பெல்லாமி ஜோன்ஸையும் சார்லட்டையும் சந்திச்சாங்க. எல்லாரும் நல்லா இருந்தாங்க. ஆனா ஆடம், அடடா, அமில புகையில கொடூரமா எரிஞ்சு போயிட்டான். பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு. வேதனையை தாங்க முடியலன்னு சொல்லி யாராவது கொலை பண்ணிடுங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். கிளார்க் கத்தியே எடுத்து, அடேங்கப்பா, ஆடத்தோட கழுத்துல குத்திட்டாங்க. வேதனையான மரணத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக பின்னாடி சடலத்தை முகாமுக்கு கொண்டு போனாங்க. ஒக்டேவியா உடைஞ்சு போயிட்டா. சில முகாம்வாசிகள் ஜாஸ்பரோட அலறல் சத்தத்தை தாங்க முடியாம அவனையும் கொல்ல முயற்சி பண்ணாங்க. ஆனா ஒக்டேவியா அவள் காதல் நண்பர்களை ஒருத்தரையும் கொல்ல விட மாட்டேன்னு அடம்பிடிச்சா. ஜாஸ்பர் பக்கத்துல உட்கார்ந்து கொண்டே இருந்தா. கிளார்க் பாசி வைச்சு தயாரிச்ச மருந்து கொடுத்தா. அடுத்த நாள் காலையில ஜாஸ்பர் ரொம்ப நல்லா ஆயிட்டான். அப்புறம் ஃபின் கிளார்க் கிட்ட கேட்டான், வெல்ஸ் அவன் அப்பா பத்தி சான்சலருக்கு சொன்னதுன்னு எப்படி உறுதியா சொல்றேன்னு. கிளார்க்கும் கவலையா ஆயிடுச்சு. அத பத்தி நல்லா யோசிச்சு பார்த்தா. வெல்ஸ சந்திச்சு உண்மையை சொல்ல சொன்னா. ஆனா வெல்ஸ் ஒன்னும் சொல்லல. அப்போதான் கிளார்க்குக்கு புரியுச்சு, உண்மையிலேயே அவளோட அம்மாதான் அதிகாரிகளுக்கு சொல்லி இருக்காங்கன்னு. வெல்ஸ் எதுவும் பேசல. உண்மையை சொன்னா கிளார்க்குக்கு வலி ஆகும்னு நினைச்சு